பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். மூஞ்சிய வெள்ளையாகுப்பா. என்ன பண்ணிக்கு இருக்க? அப்படியே அந்த மூக்கு கிட்ட பாருங்க, அந்த தழும்பெல்லாம் எடுத்து விடு. மூஞ்சி அப்படி ஊதுனமா நிக்கு வையே. என்ன இருக்கிறதே வரும். மூஞ்சில என்ன இருக்கோ அதுதான் வரும். அங்க பாருப்பா, நல்லா மூஞ்சி கண்ணால பாத்திருக்கியா? என்ன பந்தா இருக்கு பாருப்பா. அந்த இடம் மட்டும் இருப்பா, பாக்க விடுப்பா. என்னைய பாக்க விடுப்பா. ஆளுங்கார என்ன உட்காந்துக்கிட்டு உசுர வாங்கிக்கிறீங்க. காலையில வந்து பாஸ்போர்ட் தானே எடுக்க வந்த. பொரியா பொருணே இருக்குது. எடுப்புனே பொருணே. சரி, ஒண்ணுமில்ல. போட்டோ ஒன்று சைட்லாம வந்திருக்கு. ஸ்டுடியோக்குள்ள போய் இன்னும் 2 போட்டோ எடுத்துக்கிறோமா? வாப்பா போமா. பவுடர் இருக்கா? இருக்கு, உள்ள போங்க. எல்லாமே இருக்கு உனக்கு. உள்ள வாணே, நேரம் இல்லைங்க. அப்படிங்க பாருங்க. என்ன கேமராக்குள்ள வந்து என்ன உள்ள மூஞ்சி விட்டு இருக்க? பின்னாடி போனே. ஆறாய் உசுரவா. இல்லை, பின்னாடி போடா. பின்னாடி பின்னாடி போனேன், கொஞ்சம் பின்னாடி போனேன். வாங்க, அப்படி பாருங்க. சரிங்க. ஒத்தளவு உள்ள இலை உள்ள எங்கடா வர கேமராக்குள்ள நில்லையா? ஏன் அப்படி செய்யற? நல்லா தெரியுது, உன் மூஞ்சி தெரியாம எடுத்துக்கிறீங்க. நில்லுப்பா தம்பி, கொஞ்சம் தள்ளுப்பா. வணக்கம்ண்ணே. தம்பி, ஒரு விசேஷம் ஒண்ணு வச்சிருக்கேன். பெரிய விசேஷமா? 3000 பேர் 4000 பேர் வருவாங்க. கடையை பத்தி விசாரிச்சேன். நம்ம கடை தான் பெருசா சொன்னாங்க. நல்ல முறையில முடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க, பெரிய அமௌண்டா பாத்துக்க. என்ன பேசுறீங்க? இருப்பா அண்ணன் பேசிக்கிறீங்கல்ல. என்ன வேலை வாங்குறவங்க இடையில வந்து பேசிக்கிறீங்க? நிறைய பட்ஜெட். நீ எம்பிட்ட ஒன்னால கொண்டு வர முடியுமா? கொண்டுக்கா பண்ணிக்கிறோம்பா. கரெக்டா வந்து இல்ல, எங்க வாங்க ஒரு நிமிஷம். என்ன பண்ற? ஐயா, விசேஷம் வச்சிருக்கேன். ஓனர்ட்ட அதை எடுக்கிறதுக்காக பேசிக்கிறீங்க. ஓனர்ட்ட பேசுறியா? இந்த ஆளை பார்த்து ஓனர் மாதிரி தெரியுதா? என்னய்யா, ஓனருக்கு உண்டான முக லட்சணம் அப்படியே இருக்காயா? ஏய், சும்மா பாஸ்போர்ட் எடுக்க வந்திருக்கா. அப்புறம் அந்த ஆளு நான் தான் ஓனரு. தெரிஞ்சாலும் நீங்க வெளியே கூட சொந்த வந்து அங்க போய் கொண்டாடுங்க. போட்டோ எடுக்கத்தானே வந்தா? அதை மட்டும் நான் தான் ஓனர். என்னப்பா ஏன்டா பேசுங்கப்பா? இதனால இருங்க, நீ போட்டோ வாங்கிட்டு போனேன். என்னன்னு இப்ப உசுர இருங்க. சொல்லுப்பா. அதானே, கேமரால கேண்டிட்லாம் ஒரு 5-6 பிறை போட்டுக்க. ஆமா, எல்இடி வால் உனக்கு எத்தனை வால் இருக்கா அத்தனை வால் எடுத்துக்க. ட்ரோன் வந்து ஒரு 8-10 எங்கிட்டு பார்த்தாலும் குறுக்கு மருந்து பறந்துக்கே இருக்கணும். உன்கிட்ட எமிட் இருக்கா? 10க்கு பக்கத்து கடையில கூட வாடகைக்கு வாங்கிக்க. நிறைய பண்ணணும். எனக்கு பெருசா இருக்கணும்யா. பெருசா இருக்கணும். இது மாநாடு நடத்த போறீங்களா? மாநாடா? அண்ணன் வீடு கட்டிருக்கீங்க. என்னயா மாநாடு ஈநாடு இருக்கு? அதை விட பெருசா நடத்தலாம்ன்றீங்க. வீடு கட்டுறதுக்கு இம்புட்டு கேமரா வீடு நீ நினைக்கிறமே இதுலப்பா. பெரிய வீடு. அப்படியா? ஆமா. சரிண்ணே, ஒண்ணுமில்ல. ஃபங்க்ஷன் சொல்றீங்க. நீ சொல்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். அவரு பார்த்து பேசுங்க. அமௌண்ட் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஊர்ல 4 பேர் என்னை பத்தி பேசினேன். அது விழால இப்படி நடந்துச்சுடான்னு பேசினேன். அதனால நீ ஆளாத்தையும் குறுக்கு மறிக்கும் தெரியும். என் சொந்தக்காரனை தவிர நீதான் நிறைய தெரியும். அதுக்கு எம்பிட்டு வேணும், என்ன வேணும், அதை மட்டும் பெரிய அமௌண்ட்னே பார்த்து பேசுங்க. தம்பி, காசை பத்தி நீ காசு தரமாட்டான்னு நினைக்கிறியா? உனக்கு எவ்வளவு வேணும்? இப்ப கொடுத்துருவா. சிங்கிள் பேமெண்ட் மொத்தமா வாங்கிட்டு நீ வேலையா பாரு. தாரணாப்பா அண்ணன் தாராம எங்க வருவேன். பணம் வந்து அப்ப நிறைய வச்சிருக்கீங்க. எவ்வளவு? ஒண்ணுமில்லண்ணே, தேதியை மட்டும் சொல்லுங்க. ஆணி போய் ஐபிஎஸ் வச்சிருந்தாப்பா. ஐபிஎஸ் இங்கிலீஷுக்கு 28/7பா. 28. ஆமா. சரிண்ணே, ஒரு நிமிஷம். அன்னைக்கு ரொம்ப முகூர்த்த நாள் ஆச்சானே? அன்னைக்கு ஒண்ணும் முகூர்த்தம்லாம் இல்லையாப்பா. அப்படிதான் அவனை சொல்ல முடியும். முகூர்த்த நாள் ஆளும் கிடைக்க மாட்டாங்க. என்னண்ணா இப்படி சொல்லிட்டு இருக்க? ரெடி பண்றேன். கேரளால இருந்து ஆளும் கூப்பிடணும். வெளியே பாரு, முகூர்த்தம் அது இதுன்ட்டு உழப்புற வேலையா இருக்க கூடாது. உங்க ஆளு 10-15 பேராச்சும் உள்ள தெரியணும்னு சொல்றீங்க. அப்பா இப்போ மறுத்தி விட்டுறான். எப்ப விசேஷம் சொல்லு கோச்சுக்கிறாத. வந்து சரி, பத்திரிக்கை தீர்ந்து வச்சு நிறைய பேருக்கு கொடுறேன். வந்துரு சரியா? 2 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். காலையில. ஆமா, முன்னாடி நைட்டு 2 மணிக்கு அங்க இருக்கீங்க. அப்ப இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. வந்துருங்க. சரிண்ணே. ஃபங்க்ஷன் நல்லா அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷனு. அதுக்கு தான் வெளியில இருந்து உங்களை வர சொல்லியிருக்கேன். நல்லா கேளுங்க. சொல்ல சொல்ல எடுத்துக்கிட்டே இருங்க. என்ன ஒரு நல்ல மனசுதான் பண்ணி கொடுக்கணும். வாங்க. அண்ணன் விசேஷம் வைக்கிறது வெளியே தெரிஞ்சு வச்சு உலகத்தோட ரிப்போர்ட் மைகாசெல்லாம் ஆட்டை போறதா நியூஸ் வந்துச்சு. அதனால நீங்க நினைச்சேன். இந்நேரத்துக்கு உங்களை 6 பவர் சொன்னது. 2 மணிக்கு வர சொன்னா அங்க பார்த்தா லைட் இல்ல, ஃபேன் இல்ல, எதுவுமே எரியாம இருக்கு. ஒரு தூங்கி கிடக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையானே? பால் காய்ச்சற பகுமானத்துல பாட்டி வச்சு விட்டுனாப்பா. அதனால ஓவர் ஆகி போச்சு. இந்த காசு ஃபுல்லா அதுக்கே போயிடுச்சு. உனக்கு எப்படி தரப்போறது? என்ன அண்ணன் விட்டுற மாட்டேன். மொய்ப்பானதான் 10 பெருசா வாங்கி வைந்தாங்க. அதுல எடுத்து கொடுத்துட மாட்டேனா? சரிண்ணே. இப்ப என்ன எப்படி எடுக்க ஆரம்பிக்கிறது? எதனை எடுக்கணும்? சரி, ஒரு ஆளு கேமரா எடுத்து என் முன்னாடியே தெரியும். சரிண்ணே. மிச்சாலாம் அப்படியே பிரிச்சு விட்டு அந்த அங்க படுத்து கிடக்க வேற. அதுல இருந்து ஆர்மியா 2 பேர்த்த கொட்டத்துக்கு அனுப்பிவிடு. ஒண்ணு மிஸ் ஆயிடக்கூடாது. சரிண்ணே. தூக்கத்துல சொல்றேன்னு நினைக்காத.
வா நீ போய் எடுங்கடா எதவாச்சும் எடுயா நம்ம விசேஷம் தான் அங்கிட்டு இங்கிட்டும் போய் ஊருக்குள்ள எதை வேண்டாலும் எடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படியா எல்லாத்தையும் எடு சரி என்ன சொல்லிட்டாப்ல என்ன செய்ய இருட்டுக்குள்ள என்ன பண்றது இந்த லைட் எல்லாம் இருட்டுக்குள்ள எதையாவது எடுத்து சொல்லிட்டாப்ல இல்லைங்க வா நீ போய் அந்த மாட்டு கொட்டுறது எடுத்து வாங்க போங்க கேமராவா நீ வா பின்னாடி போய் அது என்னன்னு போய் எடு போ ஆரம்பி சமைக்கிறத எடு நீ வாப்பா அந்த கூடத்தை எடுப்பா நீ போய் இந்த கூடத்தை எடுப்பா இன்னும் மாப்பிள இன்னும் குழம்பு முன்னா செஞ்சுக்கிறீங்க வேமா கிளம்பி வாயா 3 நேரம் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு எவே நம்ம வாய்ந்தான் அண்ணன் இருக்கா அடுத்து குளிக்க போறேன் அங்கேயே வருவேன் வாடா அடுத்து பின்னாடியே நான் குளிக்க போறேன் டாப்பா போடுறதுல இருந்து கரெக்டா இருக்குண்ணே சரியா வேமா வந்து சரியா என்ன அத்தாச்சி இன்னும் காய்கறி இருக்காம திர வேமா அறுத்து விட கூட்டம் வந்துருச்சு தம்பி அப்படி கேஸ்ல எடுத்தியாவா அரு என்ன அப்படியே பாருங்க சூப்பர் 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 தம்பி வாணே சும்மா சொல்லக்கூடாதுப்பா பயங்க ரொம்ப அருமையா பண்றாங்க சொன்னதை விட நல்லா பண்றாங்கப்பா அங்க பாரு இங்க பாருப்பா இங்க பாரு இருங்க கேமரா சரிண்ணே சரிண்ணே ஆமா நீ என்ன பண்ணிருக்க கேமரா பறக்குற கேமரா எடுத்துட்டு பாருங்க என்னால பறந்துட்டு வரேன் ஆரம்பிச்சிருக்கா அதே அவ்வளவு உயரத்துல பறக்குது என்னண்ணே இப்ப அங்கதானே பறக்கல எல்லாமே தெரியும்ண்ணே எல்லாம் தெரியுதுக்காக உனக்கு காசு கொடுக்குற தம்பி என் வீட்டை சுத்தி மட்டும் இருக்கு ரெக்க நிறைய சுத்துது காத்து நல்லா வரும் போல கீழே இறக்குறியா அந்த தலைமுறை பின்னாடி அப்படியே இறக்கி கொடுக்க வரேன் பின்னாடி அனுப்பிவிடு இந்த பாத்தில நல்லா எடுக்கிறப்ப பாப்பா இப்ப பின்னாடி வா பின்னாடி வருதுண்ணே ஏய் என்னடா நடந்துக்கிறீங்களே ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் என்னடா பல்லு விளக்குல இருந்து குளிக்கிறதுல இருந்து மாட்டு கோட்டத்துல என்ன செஞ்சுக்கிறீங்க 2 பேரு வாங்கடாங்கிட்டு ஏமா சந்தன தட்டை எடுத்து வைமா ஆள் வந்துருக்காங்க வாயா ரொம்ப நேரமா பறந்துருக்கு மேல எடுத்துக்கிருக்கேன் எப்படிப்பா வீடு எந்த வீடு எடுக்க வந்து அதவே காட்டவே இல்லையா நீங்க என்ன இருக்கு பயலே பாரு பின்னாடி எவ்வளவு பேலஸ் கணக்கா கட்டி வச்சிருக்கீங்க வீட்டை காணாம இருக்கீங்க பாத்ரூமா இருக்குனே இங்க வர இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் உன்னை கூப்பிடல எடுண்டா எடு பாத்ரூம் மாதிரி இருக்காமல 1.5 லட்சம் தோப்பு வீடு கட்டி வச்சிருக்கேன் புதுமனை பூகுலா வழியில் நிக்காத கிட்ட லாரி எல்லாம் கொண்டு வந்து விடுவியா சொந்தக்காரன் பார்க்கிங் அங்கதான் இருக்கு மாப்பிள்ள எல்லாமே எனக்கு உருத்தான சொந்தம் மாப்பிள்ள கூட இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்துக்க ஏதாச்சும் தப்புன்னா ஏன்னு சொல்லு மாப்பிள்ள 2-3 எடுத்து வைங்க சரியா பாத்துக்க மாப்பிள்ள எடுத்துக்கிறேன் பறக்கிற கேமரானே பறக்கிற கேமரா ஒண்ணும் சரியில்லையே ஒண்ணும் தெரியலையே இல்லண்ணே இந்த இன்னும் சொல்றேனே என்ன சொல்றேனே என்னையா அது என்னடா மேலேயே பறந்துக்கிறீங்க கீழே இறங்காதா இந்த இறக்குறேன் ஏண்டா இறக்குடா என்னடா என்ன கர்ணப்புறாவா இல்ல சாதா புறாவா பறக்கிற கேமரா பறக்க சுத்தபடியா இன்னையா நீங்க சுத்த முடியாது அப்படிலாம் இன்னைய ஆள் சைட்ல மாமி கூட்டு குந்திருக்கான் அவங்க வரியா அவன் மாட்டு கொடுத்துல வந்து மாட்டு கொடுத்துல என்ன செஞ்சுக்கிறீங்க பிரசவம் பாத்துக்கிருக்கானா அவன் அங்கிட்டு கேமரா பிடிச்சிக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க சரியில்ல மாப்பிள்ளைய கூப்பிட்டு வான் பண்ணி முன்ன சைட்ல ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன் இவங்க எப்படி காசு வாங்குறேன் பாக்குறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேலேயே பறந்துக்கிருக்கு ஆளுகிட்டே வரல இல்ல பாக்குறவங்க என்கிட்ட எதுவுமே வரலேன்னு போறேன் என்கிட்டே வரல அப்புறம் எப்படி அவங்க போக இதோ காசு கீசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க என்னப்பா இங்க பாரு என் மூஞ்சி முன்னாடி இப்படியே தான் நிக்கணும் இப்படி பாத்துக்கே தான் போவேன் என் பின்னாடி ஒண்ணு அனுப்பிவிட இங்கிட்டு போடு அது இருக்கிட்ட ஆரம்பத்துல இருந்து என் பின்னாடி ஒருத்தர் தூக்கி தெரிஞ்சானப்பா அவன் ஆளவே காணோம் யாரு பின்னாடி திட்டான்னு பார்த்து அனுப்பிவிடு இது இப்போதைக்கு அனுப்பிவிடு நம்ம முன்னாடி பார்த்து போய்க்கிறீங்க சரியா ஆள் வந்துட்டாங்க மொய் பாக்குற இடத்துக்கு முக்கியமான ஆள் அனுப்பிவிடு காசெல்லாம் ஆட்டை போடுறோம்னு கேள்விப்பட்டேன் சரியா அனுப்பிவிடு என் பின்னாடி கவர் இழுத்து பின்ன மாட்டே இல்ல ஏய் இல்லடா மாட்டு எடுத்துக்கிருக்க ஆமாண்ணே அண்ணன் தான் எடுக்க சொன்னாரு உன்னை மாட்டுக்கோட காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அவரு சொன்னாரு நாங்க எவன்டா சொன்னியா உங்க மாமா அவரு அவன் சொல்லுவேன் லூசு பையன் என்னங்கண்ணே மாட்டை போய் எடுத்துக்கிருக்க ஏண்டா உன்னை மாட்டுக்கோட கூட்டு வந்திருக்காங்க அவர் சொல்றது தானே நாங்க செய்யணும் ஏய் அந்த மாட்டு எடுத்தது போல அந்த கோழி எடு அந்த ஆட்டை எடு அந்த சாணி இருக்கு அந்த சாணி எடுறா சரிண்ணே எடுப்போம் ஒவ்வொன்னா எடுப்போம்ண்ணே எடுறா வாடா முன்னாடியே வாடா என் வீட்டுல ஒரு நாய் இருக்கு சரிண்ணே கழுத்துல ஓடிக்கிற ஸ்டில்லர்ரா சரிண்ணே இந்த அனுப்போம்ண்ணே சாப்பிட ஆரம்பிச்சாங்க தம்பி ஒரு சொந்தக்காரன் மிஸ் ஆக கூடாது எவனாச்சும் போட்டாலேன்னு கேட்டாரு கடை காலியா போரு எடு எடுத்துக்க வேணே எங்கண்ணே அக்காவா வேணே ஏய் வாப்பா ஏய் எவ்வளவு முக்கியமான ஆளு ஏய் அண்ணே ரொம்ப முக்கியமான ஆளு எத்தனை போட்டோ எடுத்துமா எடு ரெடியா போதுமா அவ்வளவுதானே சரி கஞ்சி இஞ்சி ஊத்துறீங்களா ஏய் அங்க கூட்டமா இருக்கு அப்ப போய் அப்புறமாடா என்னப்பா கூட்டமே இல்லாம இருக்கப்பா சரி போ அங்க ஓரமா உட்கார்ந்து சாப்பிடு வாணே கஞ்சிலாம் இருக்குனே அவங்க கிடைக்க
ஏறா வேற வேற அடுத்துனே மாமே ஏறா மெமரி கார்டு போடலண்ணே. ஆமா மெமரி கார்டு போடல. ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு இருந்தா அதை வச்சு படத்தை ஓட்டிக்கிரு. நம்ம யாரே போட்டு வந்துடுறேன். சரி 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 பார்த்து போ. போயிட்டு வந்து என்னை காப்பாத்துறாங்க முன்னாடி கொண்டுருவாங்கடா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். யாரே போட்டு வரேன். நம்ம தங்கராஜ் எத்தனை ஆல்பம் போட்டியா? 2 ஆல்பம் போட்டேன் மாமே. தம்பி 5 ஆல்பம் வர வரைக்கும் எடு. அதுக்கு எம்பிட்டு போட்டா தருமா எடுத்துக்க. அதுக்கு மேலே 3 நாள் பரவாயில்ல எடு. சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே கோபம். ஏக்கா சாட்டில் எந்திரிங்க ரசம் வாங்கி கப்பல் குடிச்சுக்கிறீங்க. எந்திரிச்சாண்டு போ. தள்ளி சாப்பிடணும். யாரும் என்னடா என்னண்ணே என்னடா கேமராவோட இங்க வந்துட்ட? என்னண்ணே நீ இங்க நின்றுட்டு இருக்க? பசிக்குதுடா கஞ்சி குடிக்கிறா. என்னடா நீ என்னடா எல்லாம் மயக்க வர போட்டுருக்கா. என்ன 2 மணிக்கு வந்தது. இந்த கேமரா இங்க கொண்டு போட்டோ வச்சு எடுக்கிறீங்க? ஆமா நம்மாலே மெமரி கார்டு போடாம போட்டோ எடுத்துக்கிறது இருக்காரு. வீடியோ கேமரான்னு கூட தெரியாம அவங்க 2 பேரும் போஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா செய்ய போறோம்? சாப்பிட்டு போயிருவான். ஏக்கா எந்திரிக்க என்னக்கா போட்டோக்காரங்க நாங்க தள்ளிக்கண்ணே நான் போய் உட்கார பாப்புறேன். வாங்க வாங்க வாங்க. போனேன் சாப்பிடல போனேன். மாப்பிள்ள போட்டாக்கார எவ்வளவு கண்ணு தட்டுப்படல. எங்கீங்க சாப்பிட போறா போய் பிடிச்சி எடுத்து சாப்பிடுறேன் சாப்பிட வானே வானே. ஏக்கா வேம வைங்க சாப்பிடா. ரசத்தை எடுத்துட்டு வா பாய். ஏன்டா நீ நல்லா சாப்பிடுற. ஏய் புறாதா கொஞ்சோண்டு வேம வாங்க. இல்ல ஏய் அங்க மாமா போட்டோ எடுக்க ஆள் நம்ம வெளியே நின்றுக்கு. அப்புறம் நீங்க என்ன உள்ள கஞ்சி அடிச்சுக்கிறீங்க? ஏன்னா கஞ்சி சத்துவீங்களா இருப்பீங்க போல. இந்த வாரம்னே ஒரு 5 நிமிஷம்னே. இங்க இப்ப நாங்க போறதுக்குள்ள இப்ப 2 பேர் வரனே. உங்க இன்னும் 2 பேர் எங்கடா இருக்காங்க? இந்த வெளியே இருக்கானே அனுப்பி. அவில் கூட்டு வாடா வெளியே வாங்கடா போட்டோ பிடிக்கனே. சரிண்ணே. அண்ணே வாப்பா வாப்பா. நல்லபடியா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம்னே. சரிப்பா. ஃபங்க்ஷன் எப்படி நல்லா முடிஞ்சானே? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுப்பா. சரிண்ணே. என்ன மொய்ப்பானதான் இப்ப நம்பல. அது ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா அடுத்தண்ணா கிளம்புறீங்களா? கிளம்புறோம்னே. செலவுக்கு மட்டும் காசு. சரி என்னப்பா நீயே அடுத்தாலும் மேதி நொய் காசு கேட்டு வந்திருக்க. இவங்க என்ன நாளை பின்னாடி உன்னையெல்லாம் பாப்பேன் மீன் எல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதா உனக்கு அடுத்தப்புறதா? சரி என்ன ஒண்ணுமில்ல செலவுக்கு இப்ப கொடுங்க. எவ்வளவு கை கொடுத்து நான் கொடுத்து மொத்தமா கட்டா தாரணையா? செலவுக்கு வேணுமா? இப்போ ஆள் வந்திருக்காங்க. 100 பையன் வராங்க நின்னுக்கிருக்காப்ல. மொத்தமா கொடுத்து ஏதாவது ஒரு கொடுத்தீங்கன்னா இந்தாயா போயா மிச்சத ஸ்டுடியோல பேசிக்கிறோம். வரேயா போயா. 500 கொடுத்துருக்கேன். டீக்கே குடிச்சு போங்கயா. பின்னாடியே வரேன். சட்டி தூக்கி அங்கதான் வரேன். மொய்ப்பானை தூக்கிட்டு போயா. சரி வந்துடுறீங்களே? வந்துருவேன் போ. யாரா அந்த சட்டி விட்டு ஏத்தி விடுறா வேமா. என்னப்பா தம்பி நம்ம வேலைதான் விடுது போல. வாணே 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 எப்படி நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்குனாப்பா. சொல்லுங்க. நம்ம வேலைதானா? ஆமாண்ணே இந்த இப்பதான் ஏத்திக்கிருக்கேன். சரி சரி. அந்த வீட்டப்பா அந்த இமயமலையில இருக்கிற மாதிரி வைக்க முடியாதுமா? இமயமலையா? செஞ்சிரும்னே. சரிப்பா சரிப்பா. சொல்லுங்க வேற என்னண்ணே? சரி மொத்தம் எவ்வளவுப்பா வந்துச்சு? என்ன இது? நல்லா பெரிய ஃபங்க்ஷன் இருக்குதுல. ஆமாப்பா. போட்டா மட்டும் ஒரு 3500 போட்டா வந்திருக்குனே. 3000 போட்டாப்பா. வீடியோப்பா? வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு வெப் சீரிஸ்மே ஓடுதுனே. 1 வாரம் ஓடுதாப்பா? ஆமாண்ணே. சரி என்ன ஆகுதுப்பா ரேட் ஆகுது? ரேட் வந்து கேண்டிட் கட்டிங்க கிளிக்கேம் எல்லாம் சேர்த்து ஒரு 6 லட்சம் ரூபா வந்துருக்குனே. 6 லட்சம் வருதாப்பா? ஆமாண்ணே. தம்பி சொல்லுங்க. இந்த மொய் நான் நினைச்ச மாதிரி விழுகலப்பா. சரிண்ணே. 31000 தான் விழுந்திருக்கு. அது சரி ஆமாப்பா. நான் எதிர்பார்த்தது வரல. அது சொந்த வந்தான் ஒரு சண்டையாகி போச்சு வரல. சரி இதுக்குள்ள ஒரு 15 ரூபா பேக்கேஜ்ல முடிச்சு விட்டுருப்பா. 15000க்குள்ளயா? இல்ல அப்புறம் எதுக்குடா இம்முட்டுனே நானே அசால்ட்டா பஸ்ஸானே எதுக்கு அப்புறம் இம்முட்டு பேர்த்த கூட்டுவீங்க நீங்க? தங்கராஜ் எடுத்திருந்தியாப்பா 300 போட்டா. அவன் 10,000 தான்ப்பா எடுத்துட்டான். நீ என்னப்பா 6 லட்சம் இருக்க? தங்கராஜ் 10,000 எடுத்துருக்கேன். நான் இப்ப 10,000 என்ன கேமரா நீ சொன்ன எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்டுமே. கேரண்டி வீடியோ எல்லாம் கேட்டுருக்கீங்க. புரியுதுப்பா. சரி 1000 ரூபாய் சேர்த்து 16,000 முடிச்சு விடுவியா இல்லையா? 16,000 ஒன்னித்தே முடிக்கணும். என்னடா நீ பார்த்து கேடா? சரி சரி கோபடா தம்பி. தெரியாது ஃபங்க்ஷன் முடிக்குமே சொல்றேன். எவ்வளவு காசு கொடுத்து போய்க்காரு அவ்வளவுதான் மரியாதை. சரி சரி கோபப்படாத. அந்த 3000 போட்டா சொன்னேல அது ஒரு 300 ரூபா போட்டுக்க. அந்த 1 வாரம் வெப் சீரிஸ் ஒரு 3 நாளைக்கு ஓட்டி விடு போதும். ஒரு 12,000 ரூபாய் கையில வாங்கி முடிச்சு விடுப்பா. ஆளை பார்த்தா கேளா மரியாதை நம்பிட்டு உனக்கலாம். புர்ரா வாரேன் வீட்டுக்கு போட வரலாம். மனசுக்கு ஏது சரியான பட்டன் படுறத டக்குன்னு சேர
நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராத வெற்றியும் விடும் அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்